ஹலோ கைஸ், முன் ஜென்மத்தில் இளவரசன், நடன கலைஞன், அங்கரட்சகனாக இருந்த 3 பேர் ஒரு ராஜ்யத்தோட 3 இளவரசிகளை காதலிச்சாங்க. பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் அவங்களோட கல்யாணம் கடைசியாக நடக்கவிருக்க போர் தாக்குதலில் எல்லாரும் செத்து போயிடுறாங்க. 600 வருஷம் கழிச்சு அவங்க எல்லாரும் மறுஜென்மம் எடுக்க மறுபடியும் இவங்க எல்லாரும் காதல் வாயப்பட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துடுது. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோஸ் போன ஜென்மத்தில் காதலிச்ச பொண்ணுங்களை இந்த ஜென்மத்தில் ஜோடி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை உண்டாகிட பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து உண்மையான ஜோடிகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை முறை மாதிரி கல்யாணம் நடந்துச்சா அப்படிங்கிறதான் மீதி கதை. ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கதையோட ஹீரோ லண்டனில் ஒரு பார்பர் ஷாப் வச்சு நடத்திட்டு வர அடிக்கடி அவனுக்கு ஒரே விதமான ராஜா காலத்து கனவு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறத நினச்சி அவரோட இறந்து போன அப்பா அம்மா கிட்ட புலம்பி தீர்க்கிறாரு. அந்த ஹீரோ பேரு ஹாரி. அவனுக்கு பயங்கரமான ஞாபக மறதி நோய் இருக்கு. ஏதாச்சும் லவுடா சத்தம் கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் ஹீரோ மறந்துடுவான். அதை வச்சு அவங்ககிட்ட இருந்து காசு பிடுங்கலாம்னு 2 பேர் திட்டம் போட்டு அந்த கடைக்கு கிளம்பி வர்றாங்க. இது புரியாத நம்ம ஹீரோ ஹாரியும் வந்தவனுக்கு நல்ல ஹேர் கட் பண்ணி விட்டு ஸ்டைலா மாத்தி விட 5 பவுண்ட் காசு ஆச்சு அப்படின்னு பில் சொல்றான் ஹீரோ. என்கிட்ட 20 பவுண்டு தான் இருக்கு, சேஞ்ச் இல்லை அப்படின்னு வந்தவனும் காசு கொடுக்க நம்ம ஹீரோவும் காசு வாங்கிட்டு மீதி சிலரிய கொடுக்குறான். அந்த சமயத்துல ஒரு ஹார்ன் எடுத்து பயங்கரமா ஹீரோ முன்னாடியே சத்தம் எழுப்ப நம்ம ஹீரோக்கு காது ஜவ்வு பிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே மறந்து போயிடுது. அதை பயன்படுத்தி வந்தவனுங்க மறுபடியும் சேஞ்ச் கொடு அப்படின்னு ஏமாத்த நம்ம ஹீரோவும் மறுபடியும் அவங்களுக்கு சேஞ்ச் கொடுத்துடுறான். இப்போ வாச்சும் அவனுங்க கிளம்புவானுங்கன்னு பார்த்தா மறுபடியும் சத்தம் போட்டு நம்ம ஹீரோவும் மறக்கடிச்சு அவங்க கிட்ட இந்த மொத்த காசும் பிடிங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி வந்து அவங்கள நம்ம அனிமல் படத்துல வந்து பாபி டியோல் மடக்கி போட்டு அடிச்சு, என் அண்ணனோட வீக்னஸை யூஸ் பண்ணி காசா புடுங்குறீங்க, மரியாதையா ஆட்டியை போட்ட காசை திரும்ப என்கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் என் அண்ணன் கிட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்க அப்படின்னு மிரட்டுறான் அந்த தம்பிக்காரன். இந்த படத்துல இந்த தம்பி கேரக்டர் பேரு மேக்ஸ். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி மட்டும் இல்லைங்க, 2வது தம்பியும் இருக்கான். அவன் பேரு ராய். அடிக்கடி கொஞ்சம் பொம்பளை மாதிரி பேசி நடந்துக்குவான். வழக்கம் போல இந்த படத்துலயும் நம்ம ஹீரோ கேங்கு ஒரு பெரிய டான் கிட்ட பெரிய அமௌண்ட் சம்பந்தமா சிக்கி இருக்க அதை திருப்பி வசூலிக்க பிக் பாய் அப்படிங்கிற காமெடி டான் அங்க வந்து சேர்றான். அது என்னன்னா, லண்டன்ல இருக்கிற இந்தியன் டான் மைக்கேல் பாயோட 5 மில்லியன் பவுண்ட்ஸ், நம்ம நாட்டு மதிப்புக்கு 52 கோடிங்க. அந்த பணத்தை பிக் பாய் போலீஸ் துரத்துற சமயத்துல இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருந்திருக்கான். ஆனா அப்ப கேட்ட பெரிய சத்தத்தால நம்ம ஹீரோ அங்க நடந்தது எல்லாம் மறந்துட்டு அது என்னமோ அழுக்கு துணி அப்படின்னு நினைச்சு வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிட்டு இருக்கிறான். தம்பிங்க வந்து ஸ்டாப் பண்றதுக்குள்ள பணம் எல்லாம் நாஸ்தி ஆயிட்டு இருக்க அதை வசூலிக்கத்தான் பிக் பாய் இவங்களை பார்க்க வந்திருக்காரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ சில ராஜா காலத்து காட்சிகள் கண்ணு முன்னாடி வந்து போக ஆர்வத்துல பிக் பாயோட மண்டியில ஓட்டைய போட்டுடுறான். அதை சமாளிக்க தம்பியை பின்னாடி நிற்க வச்சு எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி சமாளிக்க மறுபடியும் பணம் எப்போ தர போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு பிக் பாய். அட தலைவரே, நாங்க 3 அண்ணன் தம்பிங்களும் லண்டன் டைகான் தாக்கரலோட 3 பொண்ணுகளை உஷார் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்ஸ் எங்களுக்கு கல்யாணம் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களோட பணத்தை உடனே திருப்பி தந்துடுவோம், ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்ல, அவ்வளோ நாள் எல்லாம் மைக்கேல் பாய் வெயிட் பண்ண மாட்டாரு, நான் ஒரு பழைய ஐடியா தரேன், அதன்படி நீங்க செயல்பட்டா உடனே நீங்க அந்த பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காசை லம்பா உருவிட முடியும் அப்படிங்கிறாரு பிக் பாய். அது என்னன்னா, இவர் போய் அந்த பொண்ணுகளை கிண்டல் பண்ண நம்ம ஹீரோஸ் போய் அவங்கள காப்பாற்றுவாங்க. உடனே காதல் முத்தி போய் கல்யாணம் நடந்தணும். இதை கேட்டு சரி இவங்கிட்ட வேணாம்னு சொன்னா விடவா போறான் அப்படின்னு நம்ம ஹீரோஸும் அவனுக்கு ஓகே சொல்ல பிக் பாய் வந்து நம்ம ஹீரோயின்ஸை கிண்டல் பண்றாப்ல. யார் அந்த 3 பேருன்னு பார்த்தா ஹாட்டான நம்ம கீர்த்தி சனோன், பூஜா ஹெக்டே, கிருத்தி கர்பாந்தாவை காட்டுறாங்க. வம்பு பண்ண வந்த பிக் பாயை அந்த 3 பொண்ணுகளை சேர்ந்து துவைச்சி எடுக்க அவரை அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து காப்பாற்ற வராங்க நம்ம ஹீரோஸ். உங்ககிட்ட அப்புறமா வந்து பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு பிக் பாய் ஓட ஒரு உமா கோடுன்னு டூயட் சாங்க போடுறாரு டைரக்டர். அப்படியே நம்ம 3 ஹாட்டான ஹீரோயின்ஸும் ரசிகர்களுக்காக ஒரு டான்ஸை போட ஹீரோக்கு பூஜா ஹெக்டேவும், முதல் தம்பி மேக்ஸுக்கு கிருத்தி சனோனும், 2வது தம்பி ராய்க்கு கிருத்தி கர்பாந்தாவும் ஜோடின்னு காட்டுறாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிஞ்சதும் நம்ம ஹீரோஸை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க அப்பா தாக்கரல் கிட்ட இன்ட்ரோ பண்ண, தனிமையில் இருக்கும்போது அந்த அப்பங்காரன் ரொம்ப காஜி பிடிச்சவனாகவும் மற்றவங்க முன்னாடி ரொம்ப நல்லவனாகவும் காட்டிக்கிற டைப்புன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. பொண்ணுங்களை ஓரமாக அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோஸை பார்த்து அப்பங்காரன் அசிங்கமாக திட்ட, பக்கத்துல இருந்த ஹார்ஸ் ஃபார்ம்ல ஒரு பாம்பு புகுந்துட்டு பயத்துல அங்கிருந்த ஹார்சஸ் எல்லாம் தறிகட்டு ஓட ஆரம்பிச்சதை காட்டுறாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோயின்ஸும் ஆபத்துல சிக்கிக்க நம்ம ஹாரிக்கு ஏதோ ஒரு பழங்கால ஞாபகம் வந்து உடனே ஓடி போய் ஒரு குதிரை மேல தாவி உக்காந்து ஆபத்துல இருந்த ஹீரோயினை காப்பாற்ற முயற்சிக்கிறாரு. கூடவே தம்பிகளும் உள்ள புகுந்து ஹெல்ப் பண்ண ஒரு வழியா நம்ம ஹாரி கிருத்தி சனனை காப்பாத்திடுறாரு. பயந்தாங்குழியான நம்ம அண்ணன் எப்படி இந்த மாதிரி சாகசம்லாம் செஞ்சா அப்படின்னு தம்பிங்க குழம்பி போக எதுவும் புரியாம நிக்கிறான் ஹாரி. இவங்களோட வீரத்தை பார்த்து மயங்கின அப்பங்காரன் உடனே இவங்களோட காதலுக்கு ஓகே சொல்லிட
கல்யாணத்துக்கு மற்ற விஷயங்களை ஏற்பாடு பண்ணலாம்னு வேற சொல்லிடுறாரு. ஆனால் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோஸ் ஃபோட்டோ காட்ட, அப்போ எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உலக உருண்டையை சுற்றி விட்டு அதை நிற்கிற இடத்துல நம்மளோட கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு மாமனார். அது இந்தியாவில் இருக்கிற சித்தம்கர் அப்படிங்கிற இடத்துல நிற்க எத்தனை முறை சுற்றி விட்டாலும் அது அங்கேயே வந்து நின்றுடுது. என்னடா இது ஒரே வினோதமாக இருக்கு அப்படின்னு நம்மளுங்க வாயடிச்சு போக, நம்ம ஹாரிக்கு ஏதோ ராஜா காலத்து ஃப்ளாஷ்பேக் நினைவுக்கு வந்து அந்த சித்தங்கரை பற்றி இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. இவன் என்ன அடிக்கடி இப்போலாம் வினோதமாக நடந்துக்கிறான் அப்படின்னு லுக்கு விட்டுட்டு, சரி இந்தியாவிலே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஹீரோயின்ஸ். அதன்படி எல்லாரும் கிளம்பி அந்த சித்தம்கர் கோட்டைக்கு வந்து சேர, முதல் வேலையா மேலே பறந்துகிட்டு இருந்த புறா நம்ம ஹாரி மூஞ்சிலே கக்கா போயிடுது. நல்ல சகுனம் மாப்பிள்ள உள்ளே வாங்க அப்படின்னு மாமனாரை வந்து லந்து கொடுக்க, இவங்கள வரவேற்க அந்த பேலஸ் ஹோட்டலோட மேனேஜர் வந்து வரவேற்பு கொடுக்குறாரு. அப்போ லக்கேஜ் எடுத்துகிட்டு போக வந்த பெல் பாய் மாமனாரோட முகத்தை பார்த்ததும், மகாராஜா சூர்யா சிங் ராணா, நீங்கள் மறுபடியும் உங்களோட கோட்டைக்கு வந்துட்டீங்களா? கூடவே நடன பேரரசர் பாங்குடு மகாராஜாவும் மறுபிறப்பு எடுக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு கூப்பாடு போடுறான் அந்த பெல் பாய். அப்படியே மேக்ஸை பார்த்து, நீங்கள் அங்கரட்சகன் தர்மபுத்திராவோட மறுபிறப்பு, உங்கள் அண்ணன் ஹாரி இளவரசன் பாலாதேவ் சிங்கோட மறுபிறப்பு அப்படின்னு காலில் விழுந்து வணங்க, பெல் பாய்க்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லி ஆளுங்க வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. சரி என்னமோ ஒன்று அப்படின்னு விட்டு தள்ளிட்டு ஹாரி படுத்து தூக்கிட்டு இருக்க, திடீர்னு ஏதோ ராஜா காலத்து டைலாக்ஸ் அவனுக்கு கேட்டு வெளியே வந்து செக் பண்ணுறான். அப்போ அவனோட கண்களுக்கு சில காட்சிகள் தெரிய, பெல்பாய் சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை தேடி கிளம்புறான் ஹாரி. பார்த்தா அந்த பெல்பாய் கோட்டைக்கு பக்கத்துல இருந்த வேற ஒரு பாழடைஞ்ச பேலஸ்குள்ள தங்கிட்டு இருக்க 1419 ஆண்டு காலகட்டத்தில் நடந்த ஃப்ளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறான் நம்ம ஹீரோ ஹாரி. அந்த ஊர் மகாராஜாவை பார்க்க சில வியாபாரிகள் சில குற்றச்சாட்டுகளோட வந்திருக்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு மகாராஜா. அது என்னன்னா, மகாராஜாவோட பையன் இளவரசனோட வழுக்க தலையை பார்த்து ஒரு 5 வயசு பையன் சிரிச்சிருக்க, அங்கிருந்தவங்களோட தலையை மொட்டை போட்டதா சொல்றாங்க. என் பையனுக்கு பிறக்கும் போது நிறைய முடி இருந்துச்சு, 2 வயசுல அவனுக்கு மொட்டை போட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு முடியே வளரல, அதனால தான் அவனை கேலி பண்ணா அவன் இப்படியெல்லாம் பண்றான். இனிமேலும் என்னோட முட்டாள் மகனை இளவரசன் அப்படின்னு பார்த்து சும்மா விடாம இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பொங்குறாரு மகாராஜா. அந்த வழுக்க தலை இளவரசன் தான் நம்ம ஹீரோ ஹாரி. ஒரு கன்றாவியான இன்ட்ரோ சாங்கை போட்டு ஹீரோக்கு அறிமுகம் கொடுக்க, அதை கட் பண்ணி நம்ம மகாராஜா இளவரசனை பார்க்க வந்த சீனுக்கு போயிடுவோம். இனிமேல் நீ தப்பு பண்ணா உன்னை நாடு கடத்திடுவேன் அப்படின்னு மகாராஜா வந்து மிரட்ட, டக்குன்னு பயந்து போய் காலில் விழுந்து மன்னிப்புக்கிறான் ஹாரி. அப்போ பக்கத்தில் இருந்த காவலாளி பார்த்து, டேய் என் அப்பனை குத்துடா, நான் அடுத்த பதவிக்கு வந்து உனக்கு செமையா செய்யறேன் அப்படின்னு கண்ணை காட்ட, இது வில்லங்கமா இருக்கு அப்படின்னு பின்வாங்கிட்டான் அந்த காவலாளி. இது அப்படியே டிக்டேட்டர் அப்படிங்கிற ஹாலிவுட் காமெடி படத்தில் வர்ற சீன் மாதிரியே இருக்க, இதை கண்டுபிடிச்ச மகாராஜா ஹீரோவை நாடு கடத்திடுறாரு. செருப்பு மாலை போட்டு முள்கிரீடம் குத்தி சாணி தக்காளி எல்லாம் எடுத்து முகத்தில் அடித்து மக்கள் விரட்டி விட, பண்டிகளோட பண்டிகளா சகதியில் வந்து விழுகிறான் ஹீரோ. அப்போ அவன் கூட இருந்தது அவனோட எடுபடி பெல்பாய் தாங்க. தன் அப்பாவை பழி வாங்கணும்னு ஹீரோ சபதம் எடுக்க, பக்கத்து தேசத்து மகாராஜா சூரிய சிங் ராணாவோட பிறந்தநாள் விழா கொண்டாட்ட அழைப்பது நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்குது. அந்த மகாராஜாவுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல மூத்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரோட தேசமும் படையும் எனக்கு கிடைச்சிடும், அதை வச்சு நான் என் அப்பாவை பழி வாங்க அப்படின்னு ஹாரி சபதம் எடுக்க, இப்போ இருக்கிற மாமனார் மற்றும் அவரோட பொண்ணுங்க தான் அந்த முன்ஜென்மத்திலையும் அப்படியே இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் அந்த ராஜ்யத்துக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுக்க, நம்ம ஹாரி தகர வண்டியில வந்து மகாராஜாவோட மூத்த பொண்ணான கிருத்தி சனான லுக்கு விடுறான். ஏண்டா உன்னை என் மாமா, அதாவது இந்த ராஜ்யத்தோட மகாராஜாவோட பிறந்தநாள் விழா நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி வந்து என்ன கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியே போ அப்படின்னு சத்தம் போடுறான் மகாராஜாவோட மச்சான். டேய் மச்சான் பையலே, நான் மற்றவங்கள மாதிரி தங்கம் வெள்ளி யானை குதிரை இதையெல்லாம் கொடுக்க வரல, அதை விட முக்கியமான ஒரு பொருளை பரிசளிக்க வந்திருக்கேன். என் சொந்த ராஜ்யத்தோட பூர்வீக மண்ணை உங்களுக்கு பரிசளிக்கிறேன். இது நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களோட நரம்பெல்லாம் முறுக்கேறி இளமையாக துடிப்பீங்க, இதை வச்சு உங்களுடைய 120 ராணிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அட்டி போடுறான் ஹீரோ. ஆனால் உண்மையிலேயே பார்த்தா அது பன்னியோட கழிவு. அது தெரியாத மகாராஜா அதை எடுத்து தின்னுட, அன்னைக்கு நைட்டு அந்த மச்சானுக்கு என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஒவ்வொரு மகாராஜாவோட பிறந்த நாளுக்கும் இந்த மச்சான் கேரக்டர் அவனையே தண்டிச்சுக்க, ஏன்னு கேட்குறான் கூட இருந்த மந்திரி. நான் இன்னும் மகாராஜாவை இறக்கிட்டு அந்த அரியணையில் ஏறலன்னு எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை தான் இது, கூடிய சீக்கிரம் நான் நினைச்சதாடிய எனக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அந்த மச்சான். அது என்ன பண்ண போறதா உத்தேசம் அப்படின்னு மந்திரியும் கேட்க, நம்மளோட அருகாமையில் இருக்கிற கூக்கா பழங்குடி மக்கள் நம்ம ராஜ்யத்தோட பழைய எதிரின்னு எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த சாம்ராஜ்யத்தில் குழப்பத்தை விளைவிச்சுட்டு பழியை தூக்கி அந்த பழங்குடி மக்கள் மேலே போட்டுட்டா அடுத்த மகாராஜா இங்க நான் தான் அப்படின்னு பிளான் பண்றான் மச்சான். அப்படியே காலையில டைம் ஆயிட்டு இருக்க, கோட்டையில நடன கலைஞராக இருக்கிற ராய, அதாவது பேங்க்டுவை பார்க்க வர்றாரு ஹாரி. இளவரசிகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க
அப்போ அவன் பொம்பளை மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட லுக்கு முழுக்க கிருத்தி சனன் மேலேயே இருக்க டான்ஸ் மாஸ்டர் பேங்டுக்கோ பூஜா ஹெக்டே மேல ஒரு கண்ணுன்னு காட்டுறாங்க. அப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி இளவரசனுக்கும் பேங்டுக்கும் இடையில நடந்த பிளாஷ்பேக்கை போட்டு காட்டுறாங்க. அந்த புறத்துல பொண்ணுங்க கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் முன்னாடியே அங்கிருந்த பொண்ணுங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறான் இந்த இளவரசன். அதை எதிர்த்து கேள்வி கேட்ட பேங்டோ போட்டு தள்ள சொல்லி காவலாளி கிட்ட சொல்லியிருக்க அங்கிருந்து தப்பிச்சு இந்த தேசத்துக்கு வந்துட்டு இருக்கிறான் பேங்டு. இந்த சீனும் டிக்டேட்டர் மூவில வர்றது தாங்க. ஹீரோவுக்கு பிடிக்காதவங்களை கொல்ல சொல்லி கூட இருக்கிற கார்டுக்கு ஆர்டர் போட அவனும் அவங்களையெல்லாம் கொல்லாம வெளியூர்ல தங்க வச்சிட்டு இருப்பான். அப்படி வந்து அவங்களையெல்லாம் அந்த டிக்டேட்டர் பார்த்து கடுப்பாகி இருப்பான். அதையே தூக்கி டைரக்டா இங்க சொருகி இருக்க, நான் மூத்த இளவரச கல்யாணம் பண்ணிக்க நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு பாங்டோவை மிரட்டுறான் இளவரசன். எல்லாம் ஓகே, ஆனா இளவரசி கூடவே ஒரு பாடி கார்டு சுத்திட்டு இருப்பான், அவனை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு பேங்டோ கேட்க, அது மிச்சம் இருக்கிற மேக்ஸ் தான் காட்டுறாங்க. அவனுக்கு கிருத்தி கர்பந்தா மேல ஒரு காதல்னு புரிய வைக்க இளவரசிகள் முன்னாடி சீன் போட அங்கரட்சகன் மேக்ஸை வால் சண்டைக்கு கூப்பிடுறான் இளவரசன் ஹாரி. ஆனா ஒரே அடியில இளவரசனோட வால் உடஞ்சி மொக்க வாங்கிட, நாம நாளைக்கு சண்டை போடலாம், இப்ப கிளம்பலாமா அப்படின்னு ஜகா வாங்குறான் இளவரசன். இல்ல, இன்னைக்கு நாங்க உங்களோட வீரத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிருத்தி சனன் அவங்களோட வாளை கொடுக்க அடி வாங்க முடியாம மொக்க மட்டுமே வாங்குறான் இளவரசன். ஒரு கட்டத்துல கிருத்தி சனன் மேல இருந்த ஆசையில மரத்தை தப்பா வெட்டி சாய்ச்சிட அதை தாங்கி பிடிச்சி இளவரசியில இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் அங்கரட்சகன். அப்பதான் இவனுக்கும் இளவரசி கிருத்தி கர்பாந்தாக்கும் இடையில காதல் இருக்குன்னு இளவரசன் புரிஞ்சுக்க அவனை இவங்க பக்கம் இழுத்து போட பிளான் பண்றாங்க. அதனால அங்கரட்சகன் கிருத்தி கர்பாந்தாவை ரேப் பண்ணிற மாதிரி நடிக்க வைக்க பயந்து போன அங்கரட்சகன் தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிடுறான். அப்ப அங்க வந்த இளவரசன் அவனை தடுத்து நிறுத்தி இளவரசி கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வாக்கு கொடுக்குறான். மற்ற 2 இளவரசிகளுக்கும் லவ் செட் ஆகிடுச்சு, ஆனா நமக்கு இன்னும் செட் ஆகலையே அப்படின்னு இளவரசன் கலங்கி போய் இவங்க கிட்ட உதவி கேட்க மொக்கையான ஐடியா கொடுத்து அவங்களோட காதலுக்கு ஹெல்ப் பண்றாங்க மற்றவங்க. தன் கிட்ட இருந்த ஸ்பைடரை கிருத்தி சனன் மேல தூக்கி போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இளவரசனே வந்து காப்பாத்த நெஞ்சு மேல இருந்த ஸ்பைடரை கை வச்சு தம் மேல ஏற்றி தூக்கி போட்டு சேவ் பண்றான் இளவரசன். அப்போ வழக்கம் போல இளவரசனை கட்டி பிடிச்சிக்க காதலும் மலர்ந்துடுது. அதுக்கப்புறமா இவங்களோட காதலை செலிப்ரேட் பண்ண ஒரு டூயட் சாங்க வைக்க மகாராஜா முன்னாடியே 3 பேரும் இளவரசிகளோட நெருக்கமா காதலை புரிஞ்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தருணத்தை பயன்படுத்தி மச்சாங்கார இளவரசிகளை கூட்டத்தில் ஆளை செட் பண்ண அதையெல்லாம் தெரியாதனமா நம்ம இளவரசன் தடுத்து நிறுத்தி காப்பாத்திடுறான். அப்படியே மறுநாள் வந்துட இளவரசிகளுக்கு சுயம்வரம் நடக்க போறதை அறிவிக்கிறாங்க. அந்த நாட்டு விதிகளின்படி ஒவ்வொரு இளவரசியும் ஒவ்வொரு பறவையை பறக்க விடணும். எந்த பறவை எந்த ராஜகுமாரன் மேல போய் உட்காருதோ அவரை தான் அந்த இளவரசி கல்யாணம் பண்ணிக்கணும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோஸ் டென்ஷன் ஆயிட, எப்படியோ முதல் பறவையை பறக்க விட்ட கிருத்தி சனனுக்கு அவ காதலிச்ச நம்ம இளவரசனை கிடைச்சிடுறான். அதே மாதிரி மற்ற 2 இளவரசிகளுக்கும் அவங்களோட காதலர்களே கிடைச்சிட நம்ம இளவரசனை அந்த ராஜ்யத்துக்கு அரசனை அறிவிக்கிறாங்க. இதுல காண்டான அந்த மச்சான் காமா குகைக்கு யாரையோ சந்திக்க கிளம்பி போயிடுறான். அங்க மூர்க்க கூட்ட தலைவனா இருக்கிற ராணாவை சந்திக்க காமா கிட்ட இவன் இருக்கிற அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி மச்சான் கிட்ட தருமாறு டீல் பேச பிளான் பண்றான் அந்த மச்சாங்காரன். ஆனா அங்கதான் இவனோட சூழ்ச்சியை நமக்கு காட்டுறாங்க. இளவரசிகளுக்கு சுயமரம் நடக்க போகுது, அதுல நீங்க வந்து பங்கெடுத்துக்கிட்டா ஒருவேளை இளவரசிகள்ல யாராச்சும் ஒருத்தருக்கு உங்களை பிடிச்சிட்டா நம்ம 2 ராஜ்யத்துக்கும் இடையில இருக்கிற பகை மறைஞ்சிடும்னு மச்சான் போய் சொல்ல அதை மோப்பம் பிடிச்சி அலேக்கா தூக்கி பறக்க விட்டுடுறான் காமா அப்படிங்கிற ராணா. இவன் இப்போதைக்கு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடி வாங்கின மச்சான் வெளியே கிளம்ப காமாவோட தம்பி இவங்களை தனியா வந்து சந்திக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க அந்த புறாக்கள் எப்படி நம்ம ஹீரோஸ் மேல வந்து கரெக்டா உட்காந்துச்சுன்னு காரணத்தை சொல்றாங்க. உண்மையான போட்டி புறாக்களை நம்ம இளவரசன் தான் வளர்த்த புறாக்களோட மாற்றி வச்சு சரி பண்ணியிருக்க திட்டம் வெற்றி பெற்று இவங்களும் மாப்பிள்ளை ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் பார்த்தா இளவரசியை கல்யாணம் செஞ்சு தரதா பொய் சொல்லி காமாவோட தம்பியை மச்சான் வர சொல்லியிருக்க வந்த அவனை வீரர்களை கொண்டு அம்பெய்தி கொன்னுடுறான். தம்பியை கொண்ட கோபத்துல காமா எப்படியோ ராஜ்யத்து மேல படையெடுத்து வருவான். சண்டை ஓஞ்சியதுக்கு அப்புறமா நாம ராஜ்யத்தை புடிச்சிடலாம் அப்படின்னு மச்சான் பிளான் பண்ணியிருக்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்தேற ஆரம்பிக்குது. ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோஸ் கல்யாணத்துக்கு ரெடியாகி நிற்க தாலி கட்டுற சமயத்துக்கு முன்னாடி காமா அவன் படையோட வந்து ராஜ்யத்தை தாக்க ஆரம்பிச்சிடுறான். அதனால கல்யாணம் தடைபட்டுட கொள்ள வர காமாவை எதிர்த்து நின்று சண்டை போட சொல்லி இளவரசன் கிட்ட வாழை கொடுக்குறா கிருத்தி சனன். ஆனா பயந்தாங்கொழியான நம்ம இளவரசன், என் அப்பாவை பழிவாங்க உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க வந்தேன், ஆனா இப்போ என்னோட உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல, நான் உன்னை உண்மையிலே காதலிக்கல, உனக்காக எல்லாம் என்னோட உயிரை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் இளவரசன். இல்லை இளவரசி, அன்னைக்கு நீங்க மாற்றி வச்ச புறாக்களை என் அப்பா கொன்னுட்டாரு, நாங்கள் மறுபடியும் எங்களோட அரசு புறாக்களை தான் பறக்க விட்டோம், நாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் கடவுளோட விதி போல,
நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வீரத்தை வெளிக்கொண்டு சண்டை போடுங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்படுறா இளவரசி. இருந்தாலும் நம்ம இளவரசன் ஒன்றும் பண்ணாமல் சும்மாவே இருந்துட பாகுபலி அனுஷ்கா மாதிரி வில்லம்பை எடுத்து எதிரிகளோட சண்டை செய்கிறா இளவரசி. அதை பார்த்த காமா அவளை கயிற்றுல கட்டி குதிரையில இழுத்துட்டு போக கொஞ்சோண்டு வீரம் வந்த நம்ம இளவரசன் கயிற்றை வெட்டி இளவரசியை காப்பாத்திட்டான். உடனே நம்ம இளவரசனுக்கும் காமாக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிட சண்டையில் குறுக்க வந்த அங்கரட்சகன் ஒரு குத்து வாங்கிட்டான். அதே மாதிரி இன்னொரு இளவரசியை காப்பாற்றுற முயற்சியில் டான்ஸ் மாஸ்டர் ரத்த காவு வாங்க கடைசியில் மண்டபம் இடிஞ்சு வந்து எல்லாருமே அங்கே இறந்து போயிடுறாங்க. நடந்த எல்லாம் இப்போ நம்ம ஹாரிக்கு ஞாபகம் வந்துட அப்போதான் ஒரு ட்விஸ்ட் இவனுக்கு புரியுது. முன் ஜென்மத்தில் ஹாரிக்கு ஜோடி கிருத்தி சனோன், ஆனால் இப்போ பார்த்தா அவ தம்பி மேக்ஸுக்கு ஜோடியாக இருக்கா. அதே மாதிரி கிருத்தி கர்பான் தான் மேக்ஸுக்கு ஜோடியாக இருந்தவ இப்போ ராய் கூட இருக்கா. அடடா, இத்தனை வருஷத்தில் நம்மளோட ஜோடி மாறி போச்சே, இதை எப்படியாச்சும் சரி பண்ணி உண்மையான காதல் ஜோடிகளோட கல்யாணம் நடக்கணுமே அப்படின்னு புலம்புறான் ஹாரி. அப்படி கிளம்பி கோட்டைக்கு வர தம்பிக்கு நிச்சயமான கிருத்தி சனோன் மேலே காதல் வயப்படுறான் ஹாரி. அந்த மூடில் கிஸ் அடிக்க வர எட்டி ஒரு மிதி விடுறா கிருத்தி. ஏண்டா டேய், தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி மாதிரி நினச்சி வந்து கிஸ் பண்ணுவியா, இந்த வாங்கிக்க அப்படின்னு இன்னொரு ஏத்து விட நீ எனக்கு தான் சொந்தம்னு உண்மையை சொல்ல முடியாம அடி வாங்குறான் ஹாரி. இவகிட்ட இனிமேல் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா, நான் போய் என்னோட தம்பிங்க கிட்ட பிளாஷ்பேக்கை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு கிளம்பி வர்றான் ஹாரி. ஆனா அப்படி போய்கிட்டு இருந்தவனை மடக்கி இழுத்து போட்டு பூஜா ஹெக்டே சில்மிஷத்தை ஸ்டார்ட் பண்ண, ஐயோ தம்பி கட்டிக்க போற பொண்ணை நான் இப்படி பார்க்க கூடாது, முதல்ல உங்களோட கூகுளை மூடுங்க அப்படின்னு கண்ணை முடிக்கிறான் ஹாரி. ஆனா பூஜா ஹெக்டேவோ விடாம இவனை சூடேத்த ஆளை விடுற சாமின்னு ஓட்டம் எடுக்கிறான் ஹாரி. அப்படி வந்தப்போதான் கிருத்தி கர்பந்தாவோட சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராயை பார்க்குறான். டேய், அவ உனக்கு அண்ணி முறை வேணும்டா, அவ கூட இப்படியெல்லாம் பண்ணாதே அப்படின்னு ஹாரி உள்ள புகுந்துட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ட்ரை பண்ணி மொக்க வாங்கிடுறான். ஆனா நம்ம ஹாரி விட்டு விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒட்டு கேட்ட பூஜா எல்லாருமே இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்க உள்ள மேக்ஸும் கிருத்தி சனோன் சைஸை அளவெடுத்துக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. தான் கேட்ட விஷயத்த கிருத்தி கிட்ட டிஸ்கஸ் பண்ண பூஜா அவளை கூப்பிட மேக்ஸையும் அங்கே இருக்க சொல்கிறா கிருத்தி. எல்லாம் நம்ம நேரம்னு சொல்லி தான் கேட்ட இல்லீகல் அஃபேர் பற்றி பூஜா எடுத்து சொல்ல, இதையெல்லாம் நான் நம்பல, உன் ஆளு ஹாரி தான் காலையிலேருந்து இந்த மாதிரி விஷயத்தை பற்றி கதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான், காலையில் கூட என்னை கிஸ் பண்ண வந்தான், அவனை முதல்ல கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு திட்டுறா கிருத்தி சனோன். அந்த சமயத்தில் மூணாவது தங்கச்சி கர்பாந்தாவும் வந்து அங்கே புலம்ப அது எல்லாத்தையும் ஹோட்டல் மேனேஜர் வந்து ஒட்டு கேட்டுட்டான். இப்படி பேசிக்கிட்டு இருக்காம போய் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல பெல்பாய் கிட்ட வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கினதுக்கு அப்புறமும் நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு திட்டுறாரு மேனேஜர். அப்போ எதேச்சியா ரத்தத்தால் பெல்பாய் மேனேஜருக்கு நெத்தியில் பொட்டு வச்சிட போன ஜென்மத்தில் பெல்பாயை காதலிச்ச பொண்ணு தான் இந்த ஜென்மத்தில் ஆம்பளியா மேனேஜராக பிறந்திருக்கிற ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. அந்த பழசில ஞாபகம் வந்த மேனேஜர் தன்னை ஒரு பெண்ணா பெல்பாயோட காதலியாக பாவிச்சு மறுபடியும் காதல் வயப்பட கீழே தம்பிங்க கிட்ட வந்து மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ட்ரை பண்ணுற ஹாரியை காட்டுறாங்க. ஆனால் தம்பிகளும் ஹீரோயின்ஸும் இவன் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்காம மாற்றி மாற்றி அடிக்க பொம்பளையா மாறி வந்த மேனேஜரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க நம்ம ஆளுங்க. இவனுக்கும் போன ஜென்ம ஞாபகம் வந்துச்சா, ஆனால் இவன் பண்ணுற சேட்டைகளை பார்த்து நம்மள யாரும் இங்கே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றாங்களே அப்படின்னு ஹாரி கவலைப்பட நெத்தியில் ரத்தத்தால் ஒட்டு வச்சதுனால தான் மேனேஜருக்கு பழசில எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, நானும் என் லவரை முதல் முறை பார்த்தப்போ என்ன பண்ணேனோ அதையே பண்ணி பழைய ஞாபகங்களை வரவழைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹாரி. அதன்படி ஒரு ஸ்பைடர் எடுத்துகிட்டு வந்து கிருத்தி சனோன் மேலே போட பயந்து போன அவளோ அதை கீழே தள்ளி நசுக்கிடுறா. அடி பாவி, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு நம்மால் கதற அவனுக்கு பம்முலியே 4 ஏட்டு கொடுத்துட்டு வான் பண்ணிட்டு போறா கிருத்தி. இதே மாதிரி மாமனார்கிட்ட வந்து பன்னியோட கழிவை சாப்பிட சொல்லியும் இன்னும் மற்ற பழைய விஷயங்களையும் ஹாரி ட்ரை பண்ணி பார்க்க எல்லாரும் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு பேசி ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மறுஜென்மம் எடுத்து வந்த அந்த அரசு புறாக்கள் கிட்ட உதவி கேட்டு இருக்கிற ஹாரியை காட்டுறாங்க. இதையெல்லாம் இந்த கோட்டையில் இருக்கிற பேய்களோட சாபமா இருக்கும் அப்படின்னு கூட இருந்த ஒரு ஆள் வந்து மாமனாரை ஏற்றி விட பேயோட்ட ராம்சே பாபாவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு யோசனை சொல்றாப்ல. அதனால எல்லாரும் அந்த பாபாவை பார்க்க கிளம்பி வர அந்த பாபாவோட உடம்புக்குள்ள அவரோட இறந்து போன பொண்டாட்டியோட ஆன்மா புகுந்து அவர் ஆட்டி வைக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அடிக்கடி அந்த பொண்டாட்டி பேய் பாபாவோட உடம்புக்குள்ள புகுந்து வந்து பேச பேய் ஓட்டத்துக்கு முன்னாடி ஒரு குத்து சாங்குக்கு டான்ஸ் ஆடிடலாம், அதான் நம்ம சினிமாவோட வழக்கம் அப்படின்னு பாட்டை போடுறாரு டைரக்டர். அந்த பாட்டோட கேப்ல ராய்க்கு போன ஜென்ம ஞாபகம் வந்துட டான்ஸ் மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறான். கடைசியில் இவனுக்கு இருக்காயிட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோயின்ஸ் வருத்தப்பட இந்த கோட்டை தான் இவங்களை இப்படி பண்ண வைக்கிறது போல, நாம இங்கிருந்து போயிடலாம், கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க பொண்ணுங்க. ஐயோ, அப்படின்னா நமக்கு பணம் கிடைக்காது அப்படின்னு மேக்ஸ் டென்ஷன் ஆகிட என் சகோதரர்களுக்கு கல்யாண டென்ஷன் அதிகமாகி இப்படி நடந்துக்கிறாங்க, நான் போய் அவங்கள பேசி சமாதானப்படுத்துறேன், நீங்கள் போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறான் மேக்ஸ். அப்படியே நம்ம ஆளுங்க கிட்ட வந்து டே பிரதர்ஸ், இந்த கல்யாணத்துக்கு மைக்கேல் பாய் வரேன்னு சொல்லியிருக்காரு, நாம் முதல்ல கல்யாணத்தை முடித்து பணத்தை வாங்கி அவருக்கு செட்டில் பண்ணிடலாம், இல்லைனா நம்மளை அவர் கொண்டுடுவார் அப்படின்னு நம்ம ஆளுங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் மேக்ஸ். ஆனால் அதை கேட்காத நம்ம ஆளுங்க போன ஜென்ம கதையை பேச
பேச்சுவார்த்தை முத்தி போய் கைகலப்பு ஆயிடுது. அந்த சண்டையில் நம்ம மேக்ஸுக்கும் போன ஜென்ம ஞாபகங்கள் திரும்ப வந்துட நாம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஆனால் பொண்ணுகளை எப்படி நாம நம்ப வச்சு ஜோடி மாற்றி கல்யாணம் பண்ணுறது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம ஹீரோஸ் யோசனை பண்ண மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு வந்து சேராங்க. அங்கே ஏற்பாடு பண்ணப்பட்ட சிங்கர் போன ஜென்மத்தில் வந்த காமா அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க எல்லாரும் ஒன்று கூட்டிட்டோம், கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோஸ் ஜோடிகளை எப்படி மாற்றதுன்னு பேசிகிட்டு இருக்க காமாவோட ரூம்லேருந்து பெருசாக ஏதோ மோதிர சவுண்டு கேட்டு வந்து போய் செக் பண்ணுறாங்க. தூக்கத்தில் எந்திரிச்ச காமா ஜன்னலை போய் முட்டிக்கிட்டு இருக்க ரத்தத்தில் ஆல்தாப் அப்படின்னு எழுதி வச்சுட்டு மறுபடியும் வந்து படுத்து தூங்கிடுறத பார்க்குறாங்க. அப்போ கண்ணாடியில் தெரிஞ்ச ரிஃப்ளெக்ஷனில் அது அல்தாப் இல்லை பத்லா, அதாவது பழிவாங்குதல் அப்படின்னு மீனிங்னு தெரிஞ்சுக்க காமாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போன ஜென்ம ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அவன் முழுசாக மாறுறதுக்குள்ள நாம கல்யாணத்தை முடிச்சாகணும்னு முடிவு பண்ணுறாங்க நம்ம ஹீரோஸ். இன்னைக்கு தான் கடைசி நாள், என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் டென்ஷன் ஆகியிருக்க பேஸ்மெண்ட்டில் கிடைச்ச போன ஜென்மத்தோட ஜோடிகள் பெயிண்டிங்கை கொண்டு வந்து காட்டுறான் பெல்பாய். இதை நாம ஹீரோயின்ஸ் கிட்ட காமிச்சா எல்லாருக்கும் எல்லாம் அவங்களோட ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்னு முடிவு பண்ண இன்னொரு பக்கம் காமாவோட புது ஆல்பம் போஸ்டரை கொண்டு வர ஒரு ஆள் வந்திருக்கதா காலம் வருது. அப்போ பெயிண்டிங்கோட வந்துகிட்டு இருந்த ஹாரிக்கு பலமாக ஒரு சத்தம் கேட்டு வந்த விஷயத்தை மறந்துட காமாவோட ரூம்குள்ள பெயிண்டிங்கோட என்ட்ரி ஆயிடுறான். ஆனால் கண்ணாடி இருந்ததுனால காமாவுக்கு பெயிண்டிங்கில் என்ன இருக்குன்னு சரியாக பார்க்க முடியாமல் போயிட கண்ணாடி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான் ஹாரி. ஆனால் அப்போ ஹார்மோனி கீழே வந்து பெருசாக சவுண்டு கேட்டுட நடந்ததை மறந்து போயிட்டு கண்ணாடியை காமா கிட்டே கொடுத்துட்றான் ஹாரி. ஆனால் அந்த கலைவரத்தில் ஹாரியும் வெளியே வந்துட்டு காமாவும் பெயிண்டிங்கை பார்க்காம சுருட்டி வச்சுட இங்கே மண்டபத்தில் இருந்த ஹீரோயின்ஸுக்கு அங்கிருந்த செட்டப்பை பார்த்து பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஆனால் சத்தம் கேட்டு பழசம் மறந்த ஹாரி ரெடி ஆகாமல் அங்கே வர பெயிண்டிங் எங்கன்னு கேட்டு சத்தம் போடுறாங்க தம்பிங்க. அப்போ தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து ஹாரியும் வாயை பொழுக்க காமாவும் அந்த பெயிண்டிங்கை அங்கே பாத்ரூமில் வச்சு பார்த்துட்டு பழசெல்லாம் தெரிஞ்சுக்கிறத காட்டுறாங்க. அந்த கோபத்தோடைய மண்டபத்துக்கு வந்து சண்டை போட ஆயத்தமாக ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம ஹாரிக்கு காமா போட்ட சவுண்டு கேட்டு மறதி ஏற்பட்டுடுது. அதனால எந்திரிச்சின்னு காமாவுக்கு வணக்கம் சொல்ல இவங்கள துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறான் காமா. அதில் நம்ம ஹீரோஸ்க்கும் ஹீரோயின்ஸுக்கும் அவங்களோட ஜோடி ஞாபகத்துக்கு வந்துட கிருத்தி சனனுக்கு மட்டும் எதுவுமே ஞாபகத்துக்கு வராமல் போயிடுது. அதனால அவளை கூட்டிகிட்டு வந்து காமா கிட்ட ஒரு அரை வாங்க வச்சுட மண்டை கலங்கி கிருத்திக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. ஆனால் இன்னொரு ரவுண்டு வந்த காமா கிருத்திக்கு இன்னொரு அறை கொடுக்க மறுபடியும் எல்லாத்தையும் மறந்து போயிடுறான். அந்த காண்டில் அவன் கண்ணில் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்மளால எஸ்ஸாக பார்க்க சத்தம் கேட்டு ஆளுகளை போட்டு தள்ள ரெடி ஆகிறான் காமு. ஆனால் வழக்கம் போல் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி யார் எங்கே சத்தம் போட்டாலும் ஹாரிக்கே குறி வச்சு கத்தி பாய்ஞ்சி வந்து பேக்கப் பதம் பார்க்குற மாதிரி சீன் வச்சிருக்க வெளியே இவங்க சொல்லிட்டு இருக்கிற மைக்கேல் பாய் பிக் பாயோட வந்துருக்கிறத காட்டுறாங்க. அது போன ஜென்மத்தில் வந்த மச்சான் கேரக்டர்னு நாம் தெரிஞ்சுக்க தண்ணி எடுத்து முகத்தை கழுவி ஆளுகளை தேட ஆரம்பிக்கிறான் காமா. இவங்கள பார்த்ததும் மச்சானுக்கும் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட அவனும் சண்டையில் வந்து கலந்துக்கிறான். அதில் காமாவை கண்ணு எடுத்து சுட்டுட கிருத்திக்கு மச்சான் தான் போன ஜென்மத்தில் மண்டபத்தை சாய வச்சு இவங்களை கொன்னது இப்போ ஞாபகத்துக்கு வந்துடுது. ஆமாம், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், காமாவோட தம்பியும் நான் தான் கொன்னேன், இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வீரப்பா மச்சான் பேச உயிர் போக இருந்த காமா எந்திரிச்சு வந்து மச்சானை பிடிச்சி துவைச்சி எடுக்கிறான். அதனால் ரெண்டு குரூப்புக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகிட ஹீரோஸ் ஒரு பக்கமும் ஹீரோயின்ஸ் ஒரு பக்கமும் அடியாளுங்களை பிடிச்சி காமெடியாக அடித்து பின்னி எடுக்கிறாங்க. கடைசியாக மண்டபத்துக்கு நடுவில் போய் விழுந்த மச்சானை கவுக்க ஹாரி மண்டபத்தோனை வெடிக்க வச்சு சரிச்சிட மச்சானோட சொல்லி அங்கேயே முடிஞ்சு போயிடுது. அப்பாடா எல்லாமே சுபமாக முடிஞ்சதுன்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட கல்யாணமும் நடந்து முடியுது. ஆனால் அப்பா விட்டு பிரிஞ்சு வர முடியலையே அப்படின்னு வழக்கமாக பொண்ணுங்கெல்லாம் அழுவுற மாதிரி ஹீரோயின்ஸ் பண்ண உங்களை கூட்டிகிட்டு போய் நான் என்ன வேக வச்சா திங்க போகிறோம், நீங்கள் உங்கள் அப்பா கூடவே இருங்க, உங்கள் அப்பனோட கீப்புங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வர சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு காமெடியாக சொல்லி கிளம்பி போயிடுறாங்க ஹீரோஸ். இது போல் பல சுவாரஸ்யமான அதர் லாங்குவேஜ் மூவிஸ் அண்ட் சீரிஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க.